சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். ஒரு கூரை வீடு, சமையல் கட்டு. தம்பி அப்பா உன்னை கூப்பிட்றா இருப்பாருன்னு அம்மா போனோன்னா அப்பா உட்காரியா உட்காரியா. இப்போ எதிரி கூடிட்டான். போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வேளை ஏப்ப சாப்பையா சிக்கிக்கிட்டான் உயிர் போகிற மாதிரி நிலையில் இருந்தால் கூட அதில் குறைஞ்சது ஒரு 4 பேரை வெட்டிட்டு சாகணும்ப்பா, கொன்னுட்டு சாகணும். எப்படி சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேரையாவது வெட்டி கொன்னுட்டு தாப்பா சாகணும். இதே தான் என் தலைவன் எடுத்த முடிவு. என்ன முடிவு? சாகிறதுன்னு ஆயிடுச்சு, அதில் என்னடா சரணடைஞ்சு சாகிறது, சண்டைட்டு சத்துருவம்டான்னு முடிவு எடுத்துட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்திய ராணுவத்தோட மோதிரோன்னு முடிவு எடுத்துட்டார். ஏன் அந்த முடிவு வர்றாரு? ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டார். அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த ஒட்டுக்குழுக்களுக்கு கொடுத்து பிரபா இங்கே நம்மளோட சண்டை போடுவது, தாக்குதல் நின்றும் நினைச்சா தாக்குதல் நடக்குது. திருப்பி தாக்கி அந்த ஆயுதங்களை பறிச்சா எந்த ஆயுதத்தை தலைவர் ஒப்படைத்தாரோ அந்த ஆயுதங்கள் ஒட்டுக்குழுக்கள்கிட்ட இருக்குது, துரோக குழுக்கள்கிட்ட இருக்குது. அப்போ முடிவென்ட்டார், ஓ இவன் நம்மளை பாதுகாக்க வரல, கொல்ல வந்துட்டான். அப்போ சரி முடிவெடுத்துருவோம், சண்டை போடணும்னா ஒருத்தரும் வரல.